ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும், அவருக்கும் எனக்கும் கரெக்டாக இருக்கணும், எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் சாதாரணமான ஆளா? நிறைய பிரச்சனை இருக்கும் போதே, புயல் அடிக்கும் போதே என்ன பண்ணுவோம்? அடித்தட்டில் கீழ்த்தட்டில் படுத்து தூங்குவோம். நம்மளாம் சாதாரணமான ஆளா? நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, அவர் பார்த்துக்குவார். யோனா அப்படி தானே பண்ணார். என்ன பண்ணார்? வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நன் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நன் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. எந்த சூழ்நிலைக்கு போனாலும் பயங்கர நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கீழ்த்தட்டில் படுத்து தூங்குற. நம்மளாம் பிரச்சனை இருந்தாலே தூங்குற ஆளுங்க. அப்போ பிரச்சனையே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நினச்சி பாருங்கள். அழகாக காலையில் எந்திரிக்கிறோமா, சாப்பிட்டோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, இழுத்து போத்தி படுத்து நல்லா தூங்கிட்டு வீட்டில் இருந்தோன்னா வேலைக்கு போகாமல் நல்லா மத்தியானமும் ஒரு தூக்கம் போட்டுட்டு ஜாலியாக சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைலாம் போயிருக்கோம். ஆனால் கூட ஒரு பெனினால் கொடுத்தாரு பாருங்க, அது கிருபை. அது கிருபை. அந்த பெனினால் எப்படி தெரியுமா? கிருபை. பவுல் சொல்கிறாரு, சரீரத்தில் ஒன்று குத்திகிட்டே இருக்குப்பா, அது ரொம்ப என்னை குத்துது, அது சாத்தானுடைய தூதன் மாதிரி எனக்கு அது தெரியுது, என்னை உயர்த்தவே முடியல. ஏன் தெரியுமா? அவனை உயர்த்துற அளவுக்கு அவங்ககிட்ட நிறைய காரியம் இருக்குது. பவுல் சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் வந்து ரோமாபுரியின் சிட்டிசனாக இருந்தார். பிறப்பினாலே அதை பெற்றுக்கொண்டார். அன்றைய காலகட்டத்தில் ரோம குடியுரிமை அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு காரியம். அந்த இடத்துல வந்து கேட்கும்போது அந்த அதிபதி கேட்பான், ஐயோ நீ ரோமனா? நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை நான் வந்து சம்பாதித்தேன், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாகவே பிறந்தேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவான். ஐயோ நீங்கள் ரோமனா அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா ரோம அரசாங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ரோம குடியுரிமை எப்படி அமெரிக்காவில் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர்னால் எப்படி ஒரு அதுக்கு மேலே அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்போ அவர் சொல்கிற காரியம் என்னென்னா, எனக்கு ஒரு முள் இருக்குது, அந்த முள் என்னை குத்துது, அது போகணும்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, அது கிருபை உனக்கு, அது கிருபை, என் கிருபை உனக்கு போதும். அந்த பலவீனம் தானே, என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கிடும், உடுப்பவளை பார்த்துக்கலாம். சில கிருபைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார், பெனினாலை போல. அது கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒழுங்காக இருப்போம். நம்ம யாருன்னு அவருக்கு தானே தெரியும். நம்ம எப்பேற்பட்டவங்க, யார், என்ன ஆளுங்க, எப்படி இருக்கிறவங்க. யோனா மாதிரி எப்படி இப்போ கடலே கொந்தளிக்கும், இருக்கிறவனுக்கெல்லாம் பிரச்சனை, இவன் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு நம்பிக்கை. அங்கே பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி தான், யூரோக்ளிதான் வரும், யூரோக்ளிதானில் கப்பல் சேதம் தான். பவுலே, உன்னால் கூட இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பிராணன்